உங்க வீட்டு குட்டி பசங்க சரியா சாப்பிட மாட்றாங்களா? 2 வாய் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. ரொம்பவே ஹெல்தி, விரும்பியுமே சாப்பிடுவாங்க. கதிர் குட்டிக்கு இப்படிதாங்க நான் செஞ்சு தருவேன். பாசிப்பருப்பு ஒரு 1 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில வந்து பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமா சீரகம் போட்டு, நீங்க குக்கர்ல கூட நீங்க வேக வச்சுக்கலாம். எனக்கு இந்த பாத்திரத்தில வேக வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தண்ணி நல்லா ஊத்தி, நல்லா அது குக் ஆகட்டும். சைடில அப்படியே நம்ம இட்லி ஊத்தி எடுத்துட்டு வந்துக்கலாம். கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் தான் நான் வீட்ல அரைக்கிற மாவு வந்து இட்லி ஊத்துவேன். அதுக்கப்புறம் ரொம்ப புளிச்சிரும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப புளிச்ச மாவு குடுக்கறதுமே டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப சம்மர்ன்றதுனால சீக்கிரமா மாவு புளிச்சிருன்றதுனால நான் மிக்ஸில தாங்க அவனுக்கு அரைக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமா வந்து வெந்தயம் போட்டு மிக்ஸில அரைச்சுட்டேன். எனக்கு கிரைண்டர்ல அரைக்கிறத விட மிக்ஸில வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. சில பேர் வந்து மிக்ஸில சரியா வரமாட்டது இட்லி அப்படின்னு சொல்றீங்க. மிக்ஸி வந்து நல்லா அரைக்கணுங்க அந்த ஜார். அப்பதான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சில ஜார்லாம் பார்த்தீங்கன்னா சரியா அரைப்படாது. அப்படி இருந்துச்சுன்னா இட்லி வந்து உங்களுக்கு கல்லு மாரி தான் இருக்கும். இப்ப அந்த பாசிப்பருப்ப வேக வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸில நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டீங்கன்னா சாப்பிடுவாங்க விரும்பி. ட்ரை பண்ணி பாருங்க.